அரசு ஊழியர்களே கவனம். ஓய்வூதிய திட்டத்தில் ஒரு பெரும் புதர். ஜிபிஎஃப் வர்சஸ் என்பிஎஸ் 8வது ஊதியக் குழுவின் முடிவு என்ன? மத்திய அரசு ஊழியர்களே, உங்களுடைய ஓய்வுகால சேமிப்புக்காக 2 முக்கியமான திட்டங்கள் இருப்பதை நீங்கள் அறிவீர்களா? ஒன்று தேசிய ஓய்வூதிய திட்டம் என்பிஎஸ், மற்றொன்று பொது வருங்கால வைப்பு நிதி ஜிபிஎஃப். என்பிஎஸ் வந்த பிறகும் கூட பல ஊழியர்கள் இன்னும் ஜிபிஎஃப் திட்டத்தில் இருப்பது ஏன் என்ற கேள்வி பலருக்கும் உண்டு. வாருங்கள், இந்த புதரை அவிழ்ப்போம். ஜிபிஎஃப் ஒரு பாரம்பரிய சேமிப்பு பழக்கம். ஏப்ரல் 1, 1960 முதல். ஜிபிஎஃப் என்பது ஏப்ரல் 1, 1960 அன்று அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு அருமையான திட்டம். அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் காலத்தில் கைக்கு ஒரு தொகை இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தேவைப்படும் சமயங்களில் நிதி உதவி பெறவும் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. யாருக்கு பொருந்தும்? ஏப்ரல் 1, 2004க்கு முன் அரசு பணியில் சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும். பங்களிப்பு வருங்கால வைப்பு நிதி திட்டத்தின் கான்ட்ரிபியூட்டரி ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம் கீழ் வராத ஊழியர்களுக்கும் இது உண்டு. கட்டாயமா? ஆம், இது உங்கள் சம்பளத்திலிருந்து கட்டாயமாக பிடிக்கப்படும் ஒரு தொகை. வட்டி எவ்வளவு? தற்போது அரசு இதற்கு 7.1% வட்டி வழங்குகிறது. என்பிஎஸ் புதிய யுகத்தின் ஓய்வூதிய திட்டம். 2004 முதல் 2004ஆம் ஆண்டு முதல் அரசு ஊழியர்களின் ஓய்வுகால தேவைகளை என்பிஎஸ் கவனித்துக் கொள்கிறது. இது சந்தையுடன் இணைக்கப்பட்ட ஒரு திட்டம். இதில் ஜிபிஎஃப் போல நிலையான வட்டி இல்லை. புதர் இங்கேதான். என்பிஎஸ் வந்த பிறகும் கூட ஜிபிஎஃப் ஏன் இன்னும் தொடர்கிறது? இதை விருப்பமான திட்டமாக மாற்ற வேண்டும் என்ற பேச்சுக்கள் கடந்த காலத்தில் எழுந்தன. ஆனால் 7வது மத்திய ஊதியக் குழு சிபிசி என்ன சொன்னது தெரியுமா? என்பிஎஸ் வந்த பிறகு ஜிபிஎஃப் சந்தாதாரர்களின் எண்ணிக்கை தானாகவே காலப்போக்கில் குறையும் என்று கூறியது. அதனால் எந்த மாற்றத்தையும் பரிந்துரைக்கவில்லை. பழைய ஊதியக் குழுக்கள் என்ன சொன்னார்கள்? ஒரு பிளாஷ்பேக். 4வது மற்றும் 5வது ஊதியக் குழுக்கள் ஜிபிஎஃப் திட்டத்தை விருப்பமானதாக மாற்றக்கூடாது என்று ஸ்ட்ராங்லி பரிந்துரைத்தனர். ஏன் தெரியுமா? இந்த நிதி ஊழியர்களுக்கு தேவைப்படும் சமயங்களில் உதவும் ஒரு பாதுகாப்பு வளையம். மேலும் அரசின் நிதி நிலைமைக்கும் இது உதவும் என்று வாதிட்டனர். 6வது ஊதியக் குழு ஆச்சரியமாக ஜிபிஎஃப் திட்டத்தை விருப்பமானதாக மாற்றலாம் என்றும் அதற்கு குறைந்தபட்ச வரம்பு எதுவும் தேவையில்லை என்றும் பரிந்துரைத்தது. அரசின் நிதி நிலைமை சிறப்பாக உள்ளது, வருவாயும் சீராக வளர்ந்து வருகிறது. மேலும் ஊழியர்களுக்கு முதலீடு செய்ய பல சந்தை வாய்ப்புகள் உள்ளன. ஜிகிஸ் திட்டத்தின் அதில் 70% சேமிப்புக்காக மாதாந்திர சந்தா அதிகரிக்கப்பட்டுள்ளதால் ஊழியர்கள் போதுமான சேமிப்பை மேற்கொள்வார்கள் என்று கூறியது. ஆனால் 6வது ஊதியக் குழுவின் இந்த பரிந்துரைகளை அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. 7வது ஊதியக் குழுவின் நிலைப்பாடு தற்போதைய நிலை சோகஸ்மைலி. 7வது ஊதியக் குழுவுக்கு எந்த மாற்றமும் செய்ய வேண்டும் என்று எந்த கோரிக்கையும் வரவில்லை. அவர்கள் சொன்னது, என்பிஎஸ் வந்த பிறகு இருப்பவர்களின் எண்ணிக்கை காலப்போக்கில் குறையும். அவர்கள் எந்த மாற்றமும் வேண்டாம் என்று பரிந்துரைத்தனர். மேலும் கடந்த 65 ஆண்டுகளாக இந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்டு சந்தாதாரர்களுக்கு தேவையான நிதி உதவியை அளித்துள்ளது. இப்போது எல்லோர் பார்வையும் 8வது ஊதியக் குழு மீது. 8வது ஊதியக் குழு இன்னும் அதிகாரப்பூர்வமாக அமைக்கப்படவில்லை. ஆனால் இந்த முறை எதிர்காலம் குறித்து அவர்கள் என்ன முடிவு எடுக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ஜிபிஎஃப் தொடருமா அல்லது அதில் ஏதேனும் மாற்றங்கள் வருமா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அரசு ஊழியர்களே, உங்கள் கருத்து என்ன? ஜிபிஎஃப் தொடர வேண்டுமா அல்லது மாற்றங்கள் தேவை என்று நினைக்கிறீர்களா?